கோழி இறைச்சியின் விலை திடீர் உயர்வு, அசைவ பிரிவியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களின் இறைச்சி பொருள் தேவையை ஈடுகட்டவையாக கோழி இறைச்சி இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக ஒரு கிலோ கோழி இறைச்சி 180 முதல் 200 என்ற விலையில் இருந்து வந்தது. கடந்த 4-5 நாட்களாக உயர்ந்து வந்த விலையேற்றம் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கிலோ 340ஐ தொட்டது. பண்ணையில் கொள்முதல் விலை உயர்ந்திருப்பதால் விற்பனை விலையை ஏற்றிருப்பதாக கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பலரும் இறைச்சியை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உணவகங்களும் இதன் வாய்ப்பாக பயன்படுத்தி விலையேற்றும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து இறைச்சி விற்பனை கடைக்காரர் பேசும்போது, நடப்பாண்டில் அதிகம் வெப்பம் காரணமாக காலநிலை மாற்றத்தால் குஞ்சுகள் அதிக அளவில் இறந்துள்ளன. இதனால் கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக விலை படிப்படியாக அதிகரித்து தற்போது 100 முதல் 140 வரை உயர்ந்துள்ளது. இதனால் கடைகளில் பலரும் விலையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். வரும் நாட்களில் இதே விலை நீடித்தால் கோழி இறைச்சி நுகர்வு குறையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இதையடுத்து பலரும் மீன் இறைச்சியை வாங்கி பயன்படுத்தக்கூடும். கோவையில் தற்போது கோழி இறைச்சி உயிருடன் 210 ரூபாய்க்கும் தோலுடன் 280 ரூபாய்க்கும், கறி 300 முதல் 340 வரைக்கும் விற்கப்படுகிறது என கூறியுள்ளனர். கறிக்கோழி பண்ணையில் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயி ஒருவர் பேசும்போது, கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கோழி குஞ்சுகளை வளர்க்க கூலியாக கிலோவுக்கு 20 வரை வழங்க வலியுறுத்திய நிலையில் ₹6.50 மட்டுமே நிறுவனங்கள் தருகின்றன. கர்நாடகாவில் கடந்த சில மாதங்களாக கிலோவுக்கு ₹10 வழங்கி வருகின்றன. எனவே இது தொடர்பாக தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறியுள்ளார்.